அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்ந்து காட்டுவோம் 3.0 டூ பி இம்ப்ளிமெண்டட் இன் 120 பிளாக்ஸ் சேஸ் உதயநிதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் நேத்து மானிய கோரிக்கைகள் மீது நடந்த விவாதத்தின் போது ஒரு புது திட்டத்த சொல்லியிருக்கார். வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேருக்கு கீழயும் இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வாழ்ந்து காட்டுவோம். இப்போ இந்த திட்டத்த நம்ம வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிறது வேர்ல்ட் பேங்கோட அசிஸ்டன்ஸ் மூலியமா நமக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ட் மூலியமா இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, ரூரல் ஏரியாஸ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. அதனால தான் அதுக்கு திட்டத்தோட பேர்லயே ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன எப்படிலாம் பண்றாங்க? நமக்கு இந்த கிராமப்புற பகுதிகள்ல பிசினஸ ஊக்குவிக்கிறது. ரூரல் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீ டெர்ம் இதுதான் இந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும். ரூரல் என்டர்பிரைசஸ புரமோட் பண்றாங்க. கிராமப்புறங்கள்ல தொழில்கள புரமோட் பண்றாங்க. அடுத்ததா தொழில்கள புரமோட் பண்ணோம்னா, அவங்களுக்கு கிரெடிட் சப்போர்ட் அப்படிங்கிறது குடுக்கணும். அப்ப ஆக்சஸ் டூ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. கடன் உதவிகள வழங்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெய்னிங், டெவலப்மென்ட்க்கு தேவையான உங்களோட தொழில முன்னேற்றுவதற்கு தேவையான கெப்பாசிட்டி பில்டிங் இது எல்லாமே அவங்க பண்ணி தராங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட கிராமப்புறங்கள மேம்படுத்தணும். அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்த வேர்ல்ட் பேங்கோட நிதியுதவியின் பேர்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டமா இருக்கு தமிழக அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும். அதனால தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்ந்து காட்டும் திட்டத்தோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறத நாங்க கொண்டு வர போறோம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் 3.0 அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய 120 பிளாக்ஸ்ல நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான் நேத்து அதிகாரப்பூர்வமா தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அறிவித்திருக்கிறாங்க. சரியா? வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்க்காக இருக்கு. ஸோ இந்த வாழ்ந்து காட்டுவோம் 3.0 அப்படிங்கிறத அடுத்தது 120 பிளாக்ஸ்ல கொண்டு வர போறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கவர்ன்மென்ட் பாசஸ் பில் டு சிம்ப்ளிஃபை மேரிடைம் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? மத்திய அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆங்கிலேயர்கள் காலத்துல இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றாக இப்ப நெறைய சட்டங்கள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கொள்கை. எதுக்காக மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பழைய சட்டங்களாக இருக்கு. அந்த கால நடைமுறைகளுக்கு ஏத்த மாதிரியான சட்டங்களா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு ஏத்த மாதிரி, இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்ப புதிய சட்டங்கள கொண்டு வரணும். இருக்கிற எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய லாஸ நம்ம அப்கிரேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் அந்த நோக்கம். அதன்படி பார்க்கிறப்ப நமக்கு இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. நமக்கு ஏர் ஆக்ட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஐ மீன் ஏர்கிராஃப்ட் ஆக்ட்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு புதுசா பாரதிய வாயுவான் விதேயக் அப்படிங்கிற சட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களா ரீப்ளேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, இப்போ அ இந்தியன் கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சி ஆக்ட் 1925 ஓகேங்களா? இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925 அந்த சட்டத்தினோட பேர். ஓகேங்களா? இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925. இந்த சட்டத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ கேரியேஜ் ஆஃப் கூட்ஸ் பை சி பில் வழி போக்குவரத்து சட்டம் 2024 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி லோக்சபால பாஸ் ஆயிருச்சு. இப்போ ராஜ்யசபாலயும் பாஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல 1925க்கு அப்புறமா நெறைய ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. யுனைட்டட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் இந்த மாரி மேரிடைம் ரெகுலேஷன்ஸ்லாம் நெறைய வந்திருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸ்க்குலாம் ஏத்த மாதிரி நம்மளோட சட்டத்தையும் அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு பில்ல கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வாங்கி சட்டமா வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பார்க்கிறப்ப ஒரு பெரிய துயரச் சம்பவம் நடந்திருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ மியான்மர் மற்றும் தாய்லாந்துல ஒரு பெரிய நிலநடுக்கம். நெறைய மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த நிலநடுக்கத்த பத்தி பார்க்கிறோம். எர்த்குவேக் பத்தி பார்த்தோம்னா, நமக்கு ரிக்டர் அளவுல 7.7 அப்படிங்கிற இந்த மேக்னிட்யூட்ல எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மர்ல இருக்கக்கூடிய மாண்டலே அப்படிங்கிற இந்த சிட்டில தான் ஆரிஜினேட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 7.7ல ஒரு எர்த்குவேக் ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதனுடைய தாக்கம் மியான்மர்லயும் உணரப்பட்டிருக்கும். தாய்லாந்து அந்த மியான்மரோட அண்டை நாடு தான் தாய்லாந்து. தாய்லாந்துலயும் உணரப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு எர்த்குவேக் 6.4
அப்படிங்கிற மேக்னிடியூட்ல நமக்கு ரிக்டர் அளவுல ஓகேங்களா? இந்த ரிக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது 1934ல சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா? சோ இந்த ரிக்டர் ஸ்கேல் அளவுல பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 7.7ல ஒரு எர்த்குவேக், அடுத்ததா பார்த்தீங்கன்னா 6.4ல இன்னொரு எர்த்குவேக் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், அங்கிட்டு சைனா வரைக்கும் கூட உணரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத செய்தித்தாள்ல குடுத்திருந்தாங்க. ஸோ நெறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதா செய்தி. ஸோ எங்க நடந்துச்சு? என்ன காரணம்? அப்படிங்கிறத இங்க நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.